ராஜஸ்தான், மராட்டியா மற்றும் மத்திய பிரதேசத்தில் இந்த மாநிலத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் மட்டும் சிந்த்வாரா மாவட்டத்தில் மட்டும் 22 குழந்தைகள் இறந்திருக்காங்க. எதனாலனா அந்த இரும்பல் மருந்துனால. இந்த இரும்பல் மருந்து பெயர் என்னன்னா கோல்ட்ரிப். இதோட கம்பெனி நேம், நிறுவன நேம் என்னன்னா சீஸ்டன் ஃபார்மா. இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்தத்தில் கம்பெனி இருக்கு. இதோட உரிமையாளர் யாருன்னா ரங்கநாதன். வயது 75. இந்த மருந்து குறித்து தான் அந்த குழந்தைகள் இறந்திருக்காங்க. இது குறித்து மத்திய பிரதேச தனிப்படை காவலர் சியா ஜிதேந்திரன் ஜாட் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஜெகோட்டின் மேஸ்ராம் இருவரும் நம்ம காஞ்சிபுரத்துக்கு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஃபுல்லாக சீசன் ஃபார்மாவில் போயிட்டு எல்லாம் சோதனை செய்கிறாங்க. அங்கே இருக்க ஊழியர்கிட்ட சோதனை செய்கிறாங்க. அது செஞ்சதுக்கு அப்புறம் கோடம்பாக்கம் போலீசார் உதவியுடன் உரிமையாளர் வீட்லையும் போயிட்டு விசாரணை நடக்கும்போது அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு மேலும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்கார வரவழைத்து அங்கேயும் விசாரணை செய்கிறாங்க. உடனடியாக கைது செய்யப்படுகிறார். சைதாப்பேட்டு கோர்ட்டில் அவரை ஆஜர் செய்கிறாங்க. அந்த குழந்தைங்க இந்த மருந்து சாப்பிட்டதுனால சிறுநீரகம் பாதித்து அவங்க செயலிலிருந்து இழந்திருக்கிறார்கள். அதாவது டை எத்திலீன் கிளைக்கால் அப்படின்னு ஒரு ரசாயனம் கலந்துருக்காங்க. ஆக்சுவலா புரோப்ளின் கிளைக்கால் அந்த பாட்டில் கலப்பாங்க. ஆக்சுவலா பாராசிட்டமல் முழுமையாக தண்ணியில கரையாதனால இதுல என்ன பண்ணுவாங்க, டை எத்திலீன் கிளைக்கால் 0.1% அளவு தான் கலக்கணும். ஆனா அதுல இருந்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அளவு கூடுதல் கலந்தா கூட கிட்னி இழந்து அவங்க இறக்க நேரிடும். ஆனா இதுல 46% அளவு கலந்துருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே முழுமையாக இறந்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கடந்த 2022 இருந்து இது வரைக்கும் உலக அளவுல 300 பேருக்கிட்ட இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த மருந்து பாட்டில் இஷ்யூனால. இது குறித்து மத்திய பிரதேசம் தனிப்படை கூட வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்னன்னா கொலை இல்லாத மரணம், டெத் பை நெக்லிஜென்ஸ் செக்ஷன் 105 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கலப்பட செய்யப்பட்ட மருந்துன்னு அதுவும் ஆபரேஷன் ஃபார் அடல்ட்ஹுட் அதுவும் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. இது குறித்து மா சுப்பிரமணிய அமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரும் பேட்டி எழுதியிருக்காரு. என்னன்னா 1-2 இறப்புகள் நேரிடும் போதே நாங்க அந்த கம்பெனிக்கு சீல் படிச்சிட்டோம். அந்த உரிமையாளரும் நாங்க தீவிர தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது குறித்து நாங்க மத்திய பிரதேசத்துக்கிட்டும் சொல்லிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இதனால அவங்க இறக்கல, இதுல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஆய்வாளர் சொன்னதை வச்சு அவங்க மேலும் இது சில குழந்தைகளுக்கு கொடுத்ததுனால இந்த இறப்புகள்லாம் நேர்ந்திருக்கிறது. சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க இருக்கும் ஆய்வாளர்கள் மேலேயும் தப்பு இருக்கு, இங்க இருக்க அரசு மேலேயும் தப்பு இருக்கு. அதே போல மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த அரசு மேலேயும் தப்பு இருக்கு. என்னன்னா நம்ம ஒன்று கொடுக்குறோம்னா அவங்க ஆய்வு செய்துதான் அந்த மருந்தை அவங்க கொடுக்கணும். தன் பெற்ற தாய் கையினாலே பச்சில குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் இறந்த அந்த குழந்தைகளுக்கு சரியானபடி நீதி கிடைக்க வேண்டும் தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு.